சுத்தியுமே மழை தான் இருக்கு. அங்க பாருங்க வியூவை எப்படி இருக்குன்னு பாருங்க கைஸ். கடலை நரை வந்த பிறகே. இந்த மாதிரி வியூஸை நீங்கள் பார்க்கணுமா? அப்போ நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நம்ம சேனல் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும். வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். புரியுது உலகை நேற்றின் இன்பங்கள் யாவும் கூடியே இன்றை இப்போதை அர்த்தமாக்குதே. இன்றின் இப்போதின் இன்பம் யாவுமே நாளை ஓர் அர்த்தம் காட்டுமே. வாழாயன் வாழ்வை வாழவே தாழாமல் மேலே போகிறேன். தீரா உள்ளூற்றை தீண்டவே இன்றே இங்கே மீழ்கிறேன். இங்கே இன்றே ஆகிறேன். எத்தனை வருஷமா இருக்கீங்க சொல்லுங்க? மூணு தற்கட்டு இருந்தால் நம்ம பெரியவர் இருக்கிற வரையிலும் இப்போ 3 தற்கட்டு ஆச்சு. ஓகே. ஐயூருன்றது எத்தனை வருஷமா இருக்குதுங்க? பெட்டு மூடாள் இது. இது பெட்டு மூடாளது 20-40 இது வந்தது. 3 தற்கட்டு தான் இங்கே இருக்கிறோம் நாங்கள். பஸ் வசதியெல்லாம் இருக்கா இங்கே? பஸ் 36 வருது பஸ்ஸு. ஒரே பஸ்ஸா? ஒரே பஸ் இல்லை. ஸ்கூல் பசங்களுக்கு ரொம்ப தொந்தரவு. இடம் பத்தாது. ரூட்டு ஐயூர் போகிறாங்க, தகுனிக்கோட்டை போகிறாங்க ஸ்கூல் பசங்க. இந்த மாரண்டை கொண்டு போய் சேர்த்துக்கிறாங்க, தருமபுரி சேர்த்துக்கிறாங்க. இங்கே நீங்கள் விவசாயம் தான் பார்த்துட்டு இருக்கீங்களா? விவசாயம் தான் பார்க்குறோங்க சார். இன்னொன்று இல்லை. என்னென்னலாம் விளையுது? என்ன கேவுரு இந்த பாருங்க. இப்போ ஒரு 10 வருஷம் தான் சாவந்தி, பீன்ஸு இது விடுறாங்க. யாரோ போல் நான் என்னை பார்க்கிறேன். ஏதும் இல்லாமலே இயல்பாய் சுடர் போல் தெளிவாய் நானே இல்லாத ஆழத்தில் நான் வாழ்கிறேன். கண்ணாடியாய் பிறந்தே காண்கின்ற எல்லாமும் நான் ஆகிறேன். இரு காலின் இடையிலே உரசும் பூனையாய் வாழ்க்கை போதும் அடடா. எதிர்காணும் யாவுமே தீண்ட தூண்டும் அழகா. நம்ம வந்துட்டு ஐயூர் தாண்டி தாசகொல்லன்ற ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். என்னதான் சிட்டியில வந்துட்டு நம்ம வாழ்ந்தாலும் கிராமத்துல வாழ்றவங்க வந்துட்டு எப்படி வாழ்றாங்க, எப்படி அவங்க என்னென்ன பண்றாங்கன்ட்டு ஒவ்வொரு வீடியோ மூமெண்ட்லும் நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க பார்ப்போம். அந்த காலத்துலேருந்து விவசாயம் எல்லாம் விவசாயம் தான். இங்கே வந்து படித்து அந்த வேலைக்கு போகலாம், இந்த வேலைக்கு போகலான்னு எந்த வேலையும் இன்னும் யாருக்கும் இல்லை. படிச்சிருக்கிறாங்க, ஆனால் காசுலேயும் யாருக்கும் வேலைங்கெல்லாம் கொடுக்கல. வேலைங்க இல்லை. ஏதோ இந்த எஸ்டி எஸ்சி அவருக்கு தான் வேலை இருக்குதான்றாங்க. அவரு வாங்கியிருக்கிறாங்களே இப்படி தெரியலிங்க. இதை வச்சு தான் நாங்கள் அப்படியே பழப்பினாச்சு. ஆளுக்கு ஒரு வேண்டி மாடு வச்சுருப்பாங்க. சீமாடு அங்கே இருக்குது, சீமாடு இருக்குது, பால் டைரி அங்கே இருக்குது, பால் டைரி வசதி இருக்குது, பேங்க் இருக்குது.
இந்தியன் பேங்க் வந்துருக்குது இங்கே. பேங்க் இருக்கு. பேங்க் இருக்குது இங்கே. ஒரு கிலோமீட்டர்ல இங்கே காமிக்கிறான்னு பேங்க் இருக்குது. ஏதோ ஒரு அளவுக்கு வசதி இருக்குது. அந்த மாதிரி எதுவும் வசதி இருக்குது. சரி, நான் என்னதான் இந்த கிராமத்தில் வந்தாலும் சிட்டியில் இருக்கிற மாதிரி வந்துட்டு சந்தோஷம் கிராமத்தில் இங்கே நாங்களும் சிட்டிக்கு இங்கே போனாங்களான்னா இருக்க மாட்டாங்க. அந்த இங்கே நல்லா ஒரு கோல்டு நல்லா இது மாதிரி இருக்குது இல்லையா. இங்கே கிராமத்துக்கு போனாங்களான்னா டவுனுக்கு போனால் இருக்க மாட்டாங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் திருப்பி வந்துடுவாங்க. இவங்களுக்கு செட் ஆகாது. இங்கே நல்லா இது இருக்குது இல்லையா. இந்த கோல்டு அந்த காலத்துலேருந்து இங்கே நல்லா பழகிடுச்சு. காற்று இப்படி ஏறிக்க மாதிரி ஜில்லு ஃபேனுக்கு நல்லா இங்கே அந்த வீட்டில் நாங்கள் மலை மேலே போடுறது கிடையாது. ஏதோ ஒரு வீட்டுக்கு 2 வீட்டுக்கு இது காற்று இருக்குது. ஒரு மாதிரி காற்றுக்கு இதெல்லாம் வந்துச்சுன்னா புல் கோல்டு தான் எங்களுக்கு. புல் கோயில் இது மாதிரி தான் இருக்குது. சித்திரை மாதம் ஒரே மாதம் தான் வெயில், அடுத்ததெல்லாம் இயற்கை காற்று நல்லா இருக்கும். வேறே தேவையில்லை நமக்கு. காற்றோடு வல்லூர் தான் போகுதே, பாதை இல்லாமலே அழகாய் நிகழே அதுவாய். நீரின் ஆழத்தில் போகின்ற கல் போலவே ஓசையெல்லாம் துறந்தே காண்கின்ற காட்சிக்குள் நான் மூழ்கினேன். திமிலேறி காலை மேல் தூங்கும் காகமாய் பூமி மீது இருப்பேன். புவி போகும் போக்கில் கை கோர்த்து நானும் நடப்பேன். ஏதோ ஏகம் எழுதே, ஆஹா ஆழம் தருதே, தாய் போல் வாழும் கனவே யாரோ பாடுதே. ஆரோ ஆரீராரோ, ஆரோ ஆரீராரோ. என்னைக்குமே வந்துட்டு விவசாயம் அழியவும் கூடாது, அழியவும் நாங்கள் விடமாட்டோம். எப்பயுமே விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம நீங்களும் விவசாயம் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க என்னதான் வேலை செஞ்சுட்டு இருக்கலாம், ஆனா கடைசியில வரும்போது ஃபார்மர் தான் எப்பயுமே நிமிர்ந்து இருக்கும். விவசாயம் தான். தானே தானே